பார்த்தோம், யாருக்கு கேஷ் ஃப்ளோ போடணும்னு பார்த்தோம், ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் யாருக்கு பார்த்தோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பு ஆடிட் ரிப்போர்ட்டு. லிமிடெட் கம்பெனி அப்படின்னா ஆடிட் ரிப்போர்ட் எவ்ரி இயர் பண்ண ஃபுல்லாக. காமன் ஆடிட் ரிப்போர்ட் ஒன்று இருக்குது. இது வந்து ஆடிட்டர் ரிப்போர்ட் ஆஸ் டிசைன்டு இது கம்பெனிஸ் ஆக்ட் இருக்குது. விழா வாரியாக எல்லாம் கொடுக்கணும். இது லாங் ஃபார்ம், ஷார்ட் ஃபார்ம். லாங் ஃபார்ம் யாருக்கு, ஷார்ட் ஃபார்ம் யாருக்குன்னு பார்க்கணும். ஷார்ட் ஃபார்ம் யாருக்கு அப்படின்னா இந்த கம்பெனி ஆடிட் ரிப்போர்ட் ஆர்டர் வந்து யாருக்கு அப்ளை ஆகாது இப்படின்னா நெகட்டிவில் இது பண்ணுறோம். இவங்களுக்கு கிடையாது, மற்றவங்களுக்குலாம் உண்டு. யாருக்கு கிடையாது? பேங்கிங் கம்பெனி கிடையாது, இன்சூரன்ஸ் கம்பெனி கிடையாது, செக்ஷன் 8 நம்ம சென்னை ஆபரணமில்ல அந்த செக்ஷன் 8க்கெலாம் கிடையாது, 1% கம்பெனி கிடையாது, ஸ்மால் கம்பெனி கிடையாது. ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி கண்டிஷன். ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு என்ன அப்படின்னா நாட் அ ஹோல்டிங் கம்பெனி, நாட் அ சப்சிடி கம்பெனி. அந்த கம்பெனியில் ஆல் இண்டிவிஜுவல்ஸ் தான் ஹோல்ட் ஆன் பண்ணோம். ஹோல்டிங் கம்பெனிக்கு சப்சிடி கான்செப்ட்லாம் கிடையாது. இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். என்ன கண்டிஷன்? பெய்ட் அப் கேபிட்டல் ஒன் ரிசர்வ்ஸு ஆஸ் ஆன் த டேட் ஆஃப் தி பேலன்ஸ் ஷீட்டு 1 crore அண்ட் அபவ் இருக்கக்கூடாது. 1 crore அபவ் இருந்தால் பெரிய ரிப்போர்ட்டு, சின்ன ரிப்போர்ட் கிடையாது. borrowings from banks and financial institutions 1 crore and above. 1 crore கீழே இருந்தால் கிடையாது. அண்டு இதுவும் அண்டு. டேர்ன் ஓவர் 10 கோடி அது கீழே இருக்கணும். இந்த 3 வந்து உனக்கு வந்து இதுவானால் தான் உனக்கு வந்து கண்டிஷன் இருக்கும். அதாவது காரம் எக்ஸம்ஷன் கண்டிஷன் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு பெய்ட் அப் கேபிட்டல் 1.5 கோடி, பாரோயிங்ஸு 50 லட்சம், டேர்ன் ஓவர் 5 கோடி. இதில் வருவாங்க அவங்க அவுட்டு, ஒரு கண்டிஷனில் அவுட்டு. இந்த இதை வரமாட்டாங்க. ரெண்டாவது பாரோயிங்ஸு 2 கோடி, டேர்ன் ஓவர் 6 கோடி, கேபிட்டல் 20 லட்சம், அது வாட்டு. இந்த 3 கண்டிஷனும் 3 கம்ப்ளை ஆகணும். ஏதாவது ஒன்றும் இல்லை, ஆல் கம்ப்ளை ஆனால் ஸ்மால் ரிப்போர்ட்டு, ஆல் கம்ப்ளை ஆனால் லார்ஜ் ரிப்போர்ட்டு. இங்கே ரெண்டுத்துக்கும் ஒரு அடிவடை என்ன வரும்னா, இங்கே ஸ்மால் கம்பெனிக்குள்ள முதல்ல கம்மியாக வச்சுருந்தான், 1 கோடி 10 கோடி, அதுக்கப்புறம் 2 கோடி 20 கோடி, இப்போ 4 கோடி 40 கோடி. இப்போ ஒரு கம்பெனி ஸ்மால் அப்படின்னா இந்த 4 கோடி கேபிட்டல் 40 கோடி டேர்ன் ஓவர். இப்போ ஒரு கம்பெனியில் வந்து 2 கோடி கேபிட்டல் 30 கோடி டேர்ன் ஓவர். உதாரணத்துக்கு ஸ்மால் கம்பெனியா? இங்கே வா. பெய்ட் அப் கேபிட்டல் 1 crore, பாரோயிங்ஸு 1 crore எல்லாம் இருக்குது, டேர்ன் ஓவர் 10 crore. இங்கே எவ்வளோ இருக்குது? 2 கோடி உனக்கு வந்து கேபிட்டல், இங்கே எக்ஸீட் ஆகுதா? இங்கே டேர்ன் ஓவர் 30 கோடி 10 கோடி. அது ஸ்மால் கம்பெனியா இந்த கம்பெனியா? ஆர்டர் வந்து லாங் ஃபார்மா ஷார்ட் ஃபார்மா அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா, ஒன்ஸ் யூ கிளாஸிஃபை இட் ஆஸ் அ ஸ்மால் கம்பெனி இட் வில் பி அ ஸ்மால் கம்பெனி. இந்த இதை பார்க்க வேண்டாம். ஏன் அப்படின்னா இது கம்பெனிஸ் ஆக்ட், இது வந்து இது ICAI இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆஃப் இந்தியா. ஆனால் சொன்னால் வேர் த லா இஸ் தேர் ஓவர் ரைட்ஸ் தி ICAI இன்னும் இதை மாற்றலை. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்மால் கம்பெனியில் கிளாஸிஃபை ஆகிட்டேன்னா எவ்ரி திங் இஸ் ஸ்மால். அதனால் இந்த காரோ வந்து அப்படி இப்படி ஆகாது. அதனால் இதை முதல்ல செக் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்மால் கம்பெனின்றது இந்த கிரைட்டீரியா ஸ்மால் கம்பெனி அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட். அதுக்கு வந்து ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு. ரீசெண்டாக செப்டம்பர் 22 2 கோடியிலேருந்து 4 கோடி ஆக்கியிருக்காங்க, 20 கோடியிலேருந்து 40 கோடி ஆகியிருக்காங்க. அதனால் ஸ்மால் கம்பெனிஸாக வந்துன்னா இந்த ரிப்போர்ட்டில் ஷார்ட் ஃபார்ம் ரிப்போர்ட்டு, மற்றவங்களுக்கெல்லாம் லாங் ஃபார்ம் ரிப்போர்ட்டு. சில சமயத்தில் என்ன சொல்லலாம், இது வந்து தப்பாக, அதாவது நீ ஆடிட் ரிப்போர்ட் போட்டாலும் போடலாம், ஆனால் எது கம்பெனிக்கு நீ போடணுமோ அதை விட்டுட்டியானா மிஸ்டேக்கு. எதுக்கு வானம்னா தப்பாக நீ போட்டாலும் பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால் இந்த ஸ்மால் ரிப்போர்ட்டும் பிக் இந்த லாங் ஃபார்ம் ரிப்போர்ட்டும் நாங்கள் எல்லாேருக்கும் உங்களுக்கு வந்து ஒன்று போட்டேன் நான். அதே மாதிரி ஆடிட்டுக்கு ப்ரீஃபேஸ் இருக்குது. ப்ரீஃபேஸ்னால் ஆன் வாட் பேசிஸ் யூ ஆர் டூயிங் த ஆடிட், மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக்ஸ் யாருது, உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, எப்படி நீ கண்டக்ட் பண்ண, அதுக்கப்புறம் 2-3 சமாச்சாரம் இருக்குது. அது ஃப்ரண்ட் லைன். அதுக்கப்புறம் அடுத்து வரும்போது கம்ப்ளைன்ஸ் வித் காலோ வரும்போது சின்ஸ் திஸ் இஸ் அ ஸ்மால் கம்பெனி, ஏன் ஸ்மால் கம்பெனி அப்படிங்கிறது நீ பண்ணோம். ஆஸ் பர் தி ப்ரெஸ் நோட்டிஃபிகேஷன் dated September 22, this is a small company being one, the paid up capital is less than 4 crores as on 31st March அந்த வருஷம், then turnover less than 4. We have classified as a small company and exempted from cargo. அப்படி கரெக்டாக போடணும். ஃபுல்லாக இட் இஸ் exempted from cargo போடக்கூடாது. எதனால் இது கார்கோ வராதுன்னு போடணும். ஸோ இந்த இது புரிஞ்சுங்க. நான் உங்களுக்கு ஆடிட் ரிப்போர்ட்டை வந்து ஒரு 4 நாளைக்கு எல்லாரும் இதையும் போட்டேன் நான், அதை அப்படியே பார்த்துங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது கார்கோவில் என்னென்ன சொல்கிறாங்க
அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம் ஃபுல்லாக இன்றைக்கி சொல்லலாம்.